கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. சிந்தையெல்லாம் ஒருமுகப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தைக்காக இருதயத்தை திறப்போம். ஆண்டவன் நல்லவர். ரேகாமா ஹௌம் தரா பொல்லியாம் தானா மௌஷாம் தானாபா ரூகாமாலா. கர்த்தர் என் இருதயத்திலே அனுமதி கொடுத்த வார்த்தை இங்கே பேச வேண்டும் என்று கர்த்தர் அனுமதி கொடுத்து அதை தியானிக்க வைத்த வார்த்தை ரேமாவாக தேவன் நம்மோடு இந்த நேரத்தில் பேசுவாராக, இந்த நாளிலே பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்வோம். ரோகாமா ஷிஹாந்தாலாபா ராகாதாலாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். 2 Chronicles chapter 30 verses 20. 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். இணைந்து வாசிப்போமா? கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். தேவன் உங்களுக்கு அனுகூலம் செய்வாராக. இந்த ரேமா வார்த்தையை தேவன் திங்கட்கிழமையே ஆண்டவர் கொடுத்தார். ஒரு இடத்துல இதை சொல்லி ஜெபிக்கிறதுக்கும் தேவன் அனுமதி கொடுத்து அந்த இடத்திற்காகவும் வெளிப்படுத்தினார். ஆனால் அதை சபைக்காக பேசும்படிக்கு தேவன் நடத்துதலை கொடுத்து கொண்டே இருந்து அதை தியானிக்க வைத்த இன்றைய காலை வரைக்கும் அதை தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார். தேவன் நம்மோடு இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் பேசுவார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசட்டும். ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். தேவன் ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். தேவன் அனுகூலம் செய்கிறவர், அனுகூலம் பாராட்டுகிறவர். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். இன்னைக்கு வாசித்த சங்கீதம் 46ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனம். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நம்முடைய தேவன் அனுகூலம் பாராட்டுகிறவர். நம் ஆராதிக்கிற ஆண்டவர் அனுகூலம் பாராட்டுகிறவர். அனுகூலமாய் உங்களுக்காக இருப்பார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசக்கூடிய செய்தி என்னவென்றால், அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கும். அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கும். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பணிக்காக, ஏன் இங்கே செய்கிற ஊழியங்களுக்கு கூட கர்த்தர் அனுகூலமான கதவை திறப்பாராக. வழியெல்லாம் அடைக்கப்பட்டது போல் இருக்கலாம், வாசல்கள் அடைக்கப்பட்டது போல் இருக்கலாம், கதவு மூடப்பட்டது போல் இருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிற தெய்வம். உங்கள் காரியத்திற்கு கர்த்தர் திறந்த வாசலை வைப்பாராக. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு முன்பாக சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிற சங்கீதம் 24, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தராமே, யுத்தத்தில் பராக்கிரமுள்ளவர், சேனைகளின் கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அவர் வந்தால் வாசல் தலையை உயர்த்தும், அவர் வந்தால் வாசல்கள் திறக்கும். ஒன்று சொல்லட்டும், இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பெரிய கல்லை வைத்து அடைத்து வைத்திருந்தார்கள், முத்திரையிட்டிருந்தார்கள். nobody can take out, அதை யாரும் எடுக்க முடியாது. முத்திரைக்கு அதிகாரம் இருக்கிறது. இவர்கள் காலையிலேயே பேசிக்கொண்டு செல்லுகிறாள் இந்த மகதலேனா மரியா. இந்த கல் நமக்காக யார் புரட்டி போடுவா? இந்த கல் மிக
மிகவும் பெரியதா இருக்கிறதே, இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செல்லுகிறார்கள். ஆனால் கல்லு மிக பெருசு, அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் போய் பார்த்தபோது இந்த கல் புரட்டி போடப்பட்டதை கண்டார். இயேசுவுக்கு முன்னாடி ஒன்றும் அடைக்க முடியாது. எரிகோவை அடைச்சு வச்சிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிங்கள். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். none came in, none came out. ஒருவரும் உள்ளே வர முடியவில்லை, ஒருவரும் வெளியே போக முடியவில்லை. அது இஸ்ரவேலுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல்கள் இருக்கிறதோ, அடைக்கப்பட்ட கதவுகள் இருக்கிறதோ, தேவன் திறக்கிறவர், அவர் திறக்கிறவர். அவர் திறந்தால் ஒருவரும் அடைக்க முடியாது. Nobody can shut if God open the way, if God open the door. அவர் திறந்த வாசலை முன்பாக வைக்கிறவர். உங்களுக்காக ஜெபிக்கிறேன், பிதாவே, இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட வாசல்கள் இவர்களுக்காக திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. Open the new door, open the new door of blessings, open the new door of heavenly blessings. பரலோகத்தின் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். வானத்தின் பலகணியை திறக்கிறவர், வானத்தின் கதவுகளை திறக்கிறவர், இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவர். உங்களுக்காக அனுகூலமான கதவுகளை கர்த்தர் திறப்பாராக, திறப்பாராக. எரிகோ இஸ்ரவேலு புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவில்லை, ஒருவனும் உள்ளே வரவும் இல்லை. அடைப்பு இருந்தது, அடைப்பு இருந்தது, வாசல் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட இருந்தபடியினால் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு அவர்கள் சுற்றி 7 நாட்கள் நடந்தார்கள். எப்படி தெரியுமா வேதம் சொல்லுகிறது? Go forward and march around the city. அப்படி என்று ஆங்கிலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. Go forward, கொஞ்சம் முன்னோக்கி போ. March around the city, march வாஸ் பண்ணு. உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு இக்காலம் ஊதுற ஜனங்களோடு ஆசனை பின்பதாக போ. அப்படியே மார்ச் பாஸ் போட்டுட்டு போப்பா. March around the city, அப்படியே தூக்கிட்டு சுத்து. கர்த்தர் அடைப்புகளை திறந்தார். அவன் டோர் அடைச்சு வச்சிருந்தான், கதவு அடைச்சு வச்சிருந்தான். கர்த்தர் கோட்டையை தகர்த்தா தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் கதவுகளை திறப்பது மட்டுமல்ல, அவர் நமக்கு அடைக்கப்பட்ட வழிகளை எல்லாம் திறக்கிறவர், வழிகள் எல்லாம் திறக்கிறவர், அடைப்புகளை திறக்கிறவர். அவர் அனுகூலமான கதவுகளை நமக்காக திறப்பார். எங்கெல்லாம் வழிகள் அடைக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கலாம், உங்களுடைய சில காரியங்களில் வழிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். எடுத்த முயற்சிகளில் எனக்கு ஒரு ஓப்பன் டோர் இல்லையே என்று யோசிக்கலாம். ஆனால் ஆராதிக்க ஆண்டவர் அனுகூலமான கதவை அவர் நமக்காக திறக்கிறவர், அனுகூலமான கதவை நமக்காக திறக்கிறவர். விசுவாசிக்கிறவர்கள் அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்கள். எனக்கு அனுகூலமான கதவை திறக்கிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. அனுகூலமான கதவை எனக்காக திறக்க போகிறீர், அனுகூலமான கதவை எனக்காக திறந்து வைத்திருக்கிறீர். ஒருவனும் அதை அடக்க முடியாது, ஒருவனும் அதை பூட்ட முடியாது. எனக்காக கதை திறந்த வாசலை வைத்திருக்கிறீர். எரிகோவின் கோட்டை ஆண்டவர் தகர்த்தார், அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். நம் தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. கர்த்தர் தகர்த்து போடுகிறவர், கர்த்தர் வழிகளை திறக்கிறவர், வாசல்களை தலையை உயர்த்தும் நம்முடைய மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறவர். தெரியுமோ? அனுகூலமான கதவை நமக்காக திறக்கிறவர், அனுகூலமான வாசலை நமக்காக திறக்கிறவர். உங்கள் படிப்புக்காக அனுகூலமான வாசலை கர்த்தர் திறப்பாராக. நீங்கள் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாய் நடத்துவாராக என்று நான் உங்களை வாழ்த்துறேன். நிச்சயமாய் கர்த்தர் அனுகூலமாய் திறப்பார். நீங்கள் முயற்சித்ததை விட, யோசித்ததை விட, நீங்க பிரயாசப்பட்டதை விட சாதாரணமாய், சாத்தியமாய் கர்த்தர் நமக்காக அனுகூலமான கதவை ஆண்டவர் திறப்பார், அனுகூலமான கதவை திறப்பார். இத்தனை முறையே பிரயாசப்பட்டும் இது நடக்கவில்லையே, இந்த அடைப்பு போகவில்லை என்று யோசிக்கிறீர்களோ? இந்த அடைப்பு தகர்க்கப்பட முடியவில்லை, இந்த அடைப்பு திறக்கப்பட முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நான் உனக்கு முன்பாக திறந்த வாசல், ஒருவனும் அடைக்க முடியாது. கோணலானவர்களை செவையாக்குகிறவர், கரடானவர்களை சமமாக்குகிறவர் இதோ நமக்கு முன்பாக செல்லுகிறார். He is going before us. நமக்கு முன்பாக சென்று வழிகள் எல்லாம் திருத்துகிறவர், பாதையெல்லாம் செவ்வைப்படுத்துகிறவர். Hallelujah. பாதை காட்டுவார். பார்த்ததில்லை பரமனின் வழியை, பாதை காட்டுவார் அவர். God will make a way where there seems to be no way. பார்த்ததில்லாத பரமனின் வழி நமக்காக பாதையை காண்பித்து நடத்துகிறவர். வழிமறித்தார்கள். வர்ற வழியிலே அமலேக்கியர்கள் வழிமறித்தார்கள், ஏதோமியர்கள் வழிமறித்தார்கள். ஆனால் வழிமறித்த போதிலும் அடைக்கப்பட முடியவில்லை. கர்த்தர் அவளை நடத்தி கொண்டு போய் கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படி வைத்தார். ஒருவனும் அடைக்க முடியாது. அடைத்தது போல், தடுத்தது போல் தெரிந்தாலும் நம்மை நடத்துகிற கர்த்தர் ஒருவர் முன் செல்லுகிறார், முன் செல்லுகிறார். அனுகூலமான கதவை திறப்பாராக, அனுகூலமான கதவை
திறப்பாராக. 1 கொரிந்தியர் நிருபம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கவனிப்போம். 1 கொரிந்தியர் நிருபம் 9வது வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு நிருபம் எழுதும்போது இவர் எபேசுவிலிருந்து இந்த நிருபம் எழுதினதாக கருதப்படுகிறது. இவர் எபேசுவில் இருக்கிறார், அங்கிருந்து எழுதுகிறார், பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனா விரோதம் இருந்துச்சு, எதிர்ப்பு இருந்தது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அநேக விரோதங்கள், அநேக விரோதம் செய்கிறவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் திறந்த வாசலை கர்த்தர் வச்சிருந்தார். அது எப்படிப்பட்ட திறந்த வாசல் தெரியுமா? அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருந்தது. நமக்கு ஒரு கதவு வச்சிருக்காரு, அனுகூலமான கதவு. அனுகூலமான கதவு நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. எபேசுல பயங்கர எதிர்ப்பு இருந்தது, பிரச்சனை இருந்தது. ஆனால் எதிர்ப்புகளும் எதிராளிகளும் இருந்த போதிலும் சுவிசேஷத்திற்காய் திறந்த வாசலை கர்த்தர் இங்கே திறந்து வைத்திருந்தார் பவுலுக்காக. பவுலுக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் நமக்கும் தேவன். அனுகூலமான கதவு திறக்கப்படும், திறக்கப்படும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2:12 வசனத்தை கவனியுங்கள். 2 கொரிந்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. 2 கொரிந்தியர் 2:12. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், கர்த்தராலே கதவு திறக்கப்பட்டிருக்கையில் தேவன் அனுகூலமான திறந்த வாசலை உங்களுக்காக வைப்பாராக. உனக்கு இருக்கிற பலத்தோட போ, விசுவாசத்தோடு எழும்பி போங்க. நீங்க போற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாய் காரியத்தை நடப்பிப்பாராக. கர்த்தர் அனுகூலமாய் காரியத்தை நடப்பிப்பாராக. உடைய தேவன் அனுகூலம் பாராட்டுகிறவர், அனுகூலம் பாராட்டுகிறவர். அனுகூலம் என்றால் என்ன? அந்த வார்த்தையுடைய விளக்கத்தை, அர்த்தத்தை சொல்லிட்டு ஒரு பாடல் பாடி ஆராதிச்சுட்டு தொடர்ந்து அனுகூலத்தை குறித்த செய்தியை கவனிக்க தேவன் கிருபை தருவாராக. அனுகூலம் என்றால் தயவு, தயவு, ஃபேவர், ஃபேவர் ஆஃப் காட். அனுகூலம் என்றால் தயவு. தயவு என்றால் மனமொத்த அன்பு, கருணை. நமக்கு அவர் காண்பிக்கிற தயவு, இரக்கம். அனுகூலம், தேவன் தயை உள்ளவர். மனுஷ தயவை கொடுத்தார், காண்கிற எல்லார் கண்களிலே தயவை கொடுத்தார். அப்படி என்றால் காண்கிற எல்லார் கண்களை அனுகூலம் பாராட்டினார். எஸ்தருக்கு தயவு பாராட்டினார், யோசேப்புக்கு தயவு பாராட்டினார். கர்த்தர் தயை உள்ளவர், தயை உள்ளவனுக்கு தயை உள்ளவர், மிகுந்த தயை உள்ளவர். அவர் தயை உள்ளவர். மனுஷ தயவு, தேவ தயவு, ஃபேவர் ஆஃப் காட். காண்கிற எல்லார் கண்களிலே தயவு. இருதயம் என்கிற கதவுகளை கர்த்தர் திறக்கிறார் சிலருக்காக. இருதயத்தை அடைத்து வைத்தவங்களுக்கு, அதிகாரிட்டு இருந்த உங்களுக்கு கதவு திறக்கப்படுது. உங்களுக்கு மேல் இருக்கிற பாஸ், அவர் இருதய கதவை அடைச்சு வச்சிருக்காருல, நெருக்கமா இருக்குல்ல, உங்க மேல இரக்கம் பாராட்டுறல. கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறவர், தயவு உள்ளவர். அவர் மனுஷ தயவை கொடுக்கிறவர். சிறைச்சாலைக்காரன் தலைவனுடைய கண்களில் யோசேப்புக்கு தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். கர்த்தர் தயவை வெளிப்படுத்துகிறவர். அனுகூலம் என்றால் தயவு, ஃபேவர் என்ற அர்த்தம். இரண்டாவது, அனுகூலம் என்றால் சப்போர்ட், சப்போர்ட். அப்படி என்றால் ஆதரவு என்ற அர்த்தம். அனுகூலம் என்றால் ஆதரவு என்ற அர்த்தம். இந்த வார்த்தையுடைய அர்த்தம் ஆதரவு. யாக்கோபு சொல்லுகிறான், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த கர்த்தர்,
என்னை ஆதரித்து வந்த கர்த்தர். நம்முடைய ஆதரவு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. என்னை ஆதரித்து வந்தவர். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுகிறவர். அவர் ஆதரிக்கிற கர்த்தர். என்னை ஆதரித்தார், என்னை பராமரித்தார். அவர் உங்களை பராமரிக்கிறவர், ஆதரவு கொடுக்கிறவர். எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லையே, எனக்கு ஆதரவு செலுத்த ஆள் இல்லையே, தனிமை அல்லவோ இருக்கிறேன், என் தரிசனத்தை புரிந்து கொள்வார் இல்லையே, என் திட்டங்களை புரிந்து கொள்வார் இல்லையே, என் நோக்கத்தோடு இணைந்து செல்கிறவர் இல்லையே என்கிற சில எண்ணங்கள் இருக்கிறதோ, ஆண்டவர் நமக்கு அவர் சப்போர்ட்டாக இருக்கிறவர், அனுகூலமான துணையாக இருக்கிறவர். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை, அனுகூலமான துணை, அனுகூலமான சப்போர்ட்டாக அவர் கூட இருக்கிறார். தெரியுமா? எப்பொழுது ஆபத்து நேரங்களில் பலர் கைவிட்டு செல்வார்கள், விட்டுவிட்டு செல்வார்கள், கைவிரிப்பார்கள். ஆனால் தேவன் நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று யாக்கோபை பார்த்து சொன்னவர். யாக்கோபுக்கு இப்போ தகப்பன் கைவிடப்பட்ட நிலைமை, தாய் கைவிடப்பட்ட நிலைமை. இப்பொழுது தனித்து போய் அவர் லூஸ் பெத்தேல் என்கிற பதில் இருக்கும்போது கர்த்தர் பேசுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிற கர்த்தர். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறவர், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவர். உங்களுடைய காரியத்துக்கு தேவ சப்போர்ட் உங்களுக்கு வருவதாக. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நினைச்ச நபர் சப்போர்ட் பண்ணலையோ, இவங்க ஆதரவா இருப்பாங்கன்னு நினைத்தவர்கள் ஆதரவா இல்லையோ, ஆதரவு இல்லாத, ஆதரவு செலுத்தாத அந்த கதவுகளை கர்த்தர், ஆதரவின் கதவுகளை கர்த்தர் நமக்காக திறப்பாராக. அவர் ஆதரிக்கிறவர். உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் ஆதரிக்கிறவர். அனுகூலம் என்பதற்கு முதலாவது சொன்னேன் ஃபேவர், தயவு என்ற அர்த்தம். இரண்டாவது அனுகூலம் என்பதற்கு ஆதரவு என்று அர்த்தம். மூன்றாவது அனுகூலம் என்பதற்கு அட்வான்டேஜ், அட்வான்டேஜ் என்ற அர்த்தம். அப்படி என்றால் சாதகம் என்ற அர்த்தம். அனுகூலம் என்பதற்கு அர்த்தம் சாதகமாய் முடிக்கிறவர். காரியம் கைகூடி வந்தது. ஒரே இரவில காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். இது என்னவாய் முடியுமோ என்று யோசித்தால், இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவர் இளைப்பாற மாட்டார் என்று நகோமி ரூத்தை பார்த்து சொல்றாங்க. இந்த காரியம் என்னவாய் முடியும்? பொறுமையா காத்திருந்தால் நமக்கு சாதகமா கர்த்தர் அமைத்து தருவார். இதெல்லாம் சாதகமா இல்லையே, வாய்ப்பே இல்லையே, என் பக்கத்துல எந்த நன்மை இல்லையே, கொடுக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே என்று யோசிக்கிறீர்களோ, அனுகூலம் என்ற சாதகம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்முடைய பட்சத்தில் இராவிட்டால் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? யாக்கோபு கூட சொல்றாரு, நாமனாரை பத்தி சொல்லும் போது, கர்த்தர் மட்டும் என்கிட்ட இல்லைன்னா என்னை வெறுமையா அனுப்பி இருப்பீர். கர்த்தர் யாக்கோபு பட்சத்தில் இருந்தார், சாதகமா சப்போர்ட்டா யாக்கோபு பட்சத்தில் இருந்தார். ஒன்னு சொல்லட்டும், மனுஷர்கள் நமக்கு சாதகமா இல்லாதிருந்தாலும் பாதகமா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சாதகமா இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய நிலைமையை புரிந்தவர், இருதயத்தை புரிந்தவர், சாத்தியம் இல்லாதவளை சாத்தியமாக்குகிற தெய்வம். மலையாளத்தில் ஒரு பாடல் பாடுவாங்க, சாத்தியமே எல்லாம் சாத்தியமே இயேசு கூட உள்ளதா, சாத்தியமே எல்லாம் சாத்தியமே இயேசு கூட உள்ளதா. சாத்தியம், எல்லாமே சாத்தியம், சாதகமா முடியும். அடுத்தது அனுகூலம் என்பதற்கு அடுத்த அர்த்தம் என்ன தெரியுமா? பெனிஃபிட்ஸ், பெனிஃபிட் என்ற அர்த்தம். அப்படி என்றால் பயன்கள் அல்லது நன்மை என்று அர்த்தம். பயன்கள் அல்லது நன்மை என்ற அர்த்தம். ஆண்டவர் அனுகூலம் பாராட்டினார். இஸ்ரவேல் ஜனங்கள் கில்காலில் வந்தபோது அதுவரைக்கும் அவர்கள் மன்னாவை புசித்தார்கள். கில்காலில் உள்ள அவர்கள் அந்த பலனை புசிக்கும் போது நன்மையை புசித்தார்கள். கில்காலின் பலனை அவர்கள் புசித்தார்கள். அவர்களுக்கு அடுத்த நாள் முதற்கொண்டு அவர்களுக்கு மன்னா நின்று போய்விட்டது. அவர்கள் புசிக்க தொடங்கின நாள் முதற்கொண்டு மன்னா நின்று போய்விட்டது. கானான் தேசத்தின் பலனை அவர்கள் புசித்தார்கள். கையிடும் வேலையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் கையீடு செய்கிற எல்லா வேலை கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். உன் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும். முதற் பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிற கர்த்தர். விளைச்சலின் பலனை நீ புசிப்பாய். உன் கைகளின் பிரயாசத்தை நீ புசிப்பாய். நன்மையை உண்டு பண்ணுகிறவர்.
நன்மைகளை பெருக பண்ணுகிறவர், பயன்களை நமக்கு தருகிறவர். எந்த பயனும் இல்லை, எந்த பலனும் இல்லையே, இதற்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கவில்லை என்று யோசிக்கிறீர்களோ, தேவன் அனுகூலம் பாராட்டுகிறவர். எடுத்த முயற்சிக்கும் எடுத்த பிரயாசத்துக்கும் கண் விழிப்புகளுக்கும் கண்ணீருக்கும் முழங்காலுகளுக்கும் உழைப்புக்கும் கர்த்தர் ஏற்ற பலனை கொடுக்கிறவர். அவர் கூலிக்காரனுக்கு கூலியை கொடுக்கிறது அவ்வளவு அவருக்கு விருப்பம். அதை குறித்து வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவ்வளவு பிரயாசப்படுகிறவர். அவர் நம்முடைய பிரயாசத்துக்கு பலன் கொடுக்காமல் இருப்பாரோ? அனுகூலம் என்றால் பெனிஃபிட்ஸ் என்ற அர்த்தம். அவர் பலன் கொடுக்கிறவர். அடுத்ததாக அனுகூலம் என்றால் கன்வீனியன்ஸ் என்ற அர்த்தம். கன்வீனியன்ஸ் என்ற அர்த்தம். அனுகூலம் என்றால் சௌகரியமா மாறுது. அதாவது வசதியா மாற்றி கொடுக்கிற. நமக்கு வசதியா, கஷ்டமா இருக்கு, முடியல, ஆனால் கர்த்தர் அதை சௌகரியமா, நமக்கு அனுகூலமா, வசதியா, கன்வீனியன்ஸ். அடுத்தது அனுகூலம் என்பதற்கு உதவி, ஹெல்ப் என்ற அர்த்தம். அவர் உதவி செய்கிறவர். ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கும், கிருபை அடையும், தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு செல்லலாம். ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒத்தாசை பர்வத்திலிருந்து அல்ல, பர்வதத்தை உண்டு பண்ண கர்த்தரிடத்திலிருந்து, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆனால் நான் பர்வதத்தை பார்த்துட்டு இருக்கேன். பர்வதத்தை அல்ல, பர்வதத்தை உருவாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மிக முக்கியமாய் அனுகூலம் என்பது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள். He will give you the opportunities. கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார். He will give you opportunities. வாய்ப்புகளை கொடுப்பார். அனுகூலமான கதவு, தயவு, ஆதரவு, சாதகம், பலன்கள், பயன் அல்லது நன்மை, சௌகரியம், வசதி, உதவி, வாய்ப்பு. தேவன் அனுகூலமான கதவை நமக்காக திறக்கிறவர். தேவன் அனுகூலம் பண்ணாமல் நாம் எதையும் செய்ய முடியாத, வாய்க்காது என்பதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். பணபலத்தையோ ஆள் பலத்தையோ அறிவையோ திறமையை வச்சு, ஞானத்தை வச்சு கூட எல்லாமே சாத்தியமாயிரும் என்று நம்ம நினைக்க முடியாது. நான் தொடர்ந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை ஆவியின் பலத்தில் கொடுக்க கிருபை தருவார். ஹல்லேலூயா. அப்படி நினைக்கல, பேச முடியாது, அவ்வளோ தொண்டை வலி, பயங்கர பெயின். 2 நாட்கள் காஸ்பல் மீட்டிங், அதனால் ஸ்பீக்கர் சரியில்லை. அவ்வளோ உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணி 2 நாள் பயங்கர தொண்டை வலி. ஆனால் கிருபை இந்த மாதிரி பேசணும்னு நினைக்கவே இல்லை. கர்த்தர் பலன் தர்றார். நிச்சயமாக தேவன் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம். விசுவாசத்தோடு இந்த பாடல் வரிகளை அறிக்கை பண்ணுவோம். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசல் என் வாழ்க்கை. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய், ஆயுள் மறுபடி பாடும். ஒரு வழி அடையும் போது, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு திறக்கும் தேவான் பாடுவோம். திறக்கும் தேவா, புது வழி திறக்கும் தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா
இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் பாடும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதே இல்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் அப்பனின் மார்பீனில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பீனில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி செய்து பாடுகின்றார்? ஒரு வழியாய் உனக்கு முன்பாக வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆத்தும ஆதாயம் செய்வே, ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்தும. ஒரு வழி அடையும் போது பல வழி, ஒரு வழி அடையும் போது புது வழி. வாசல்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட மனுஷன் இருதயங்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்டவர்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட கல்லறைகள் திறக்கப்படுவதாக. Open the new door, open the new door, open the new door. சாதகமான பாதை திறக்கட்டும், சாதகமான வழி திறக்கட்டும், சாத்தியமான வழி திறக்கட்டும், வாய்ப்புகள் என்ற வழி திறக்கப்படட்டும். உயர்வுக்கான வாய்ப்புகள் திறக்கப்படட்டும், உயர்வுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திறக்கப்படட்டும், அனுகூலமான கதவு திறக்கப்படட்டும், அனுகூலமான கதவு திறக்கப்படட்டும். ஓ ஷம்ப்ரோ ரிப்ராந்தலஹா, இலக்க பலத்தோட போ, சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ. வாசல்கள் திறக்கப்படும், உனக்காய் கதவுகள் திறக்கப்படும். பேதுருவே, சிறைச்சாலையின் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதோ, வாசல்கள் திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. ஓ ஷபா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  ரித்தலபலகதலபலபலபலபா. எப்பதா திறக்கப்படுவதாக, எப்பதா திறக்கப்படுவதாக, எப்பதா திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஏ சந்தலபல ரியந்தலபா. Open all the closed doors, Lord. Open all the closed doors, open all the closed doors, open all the closed doors in the name of Jesus, in the name of Jesus. ரோபல சந்தலபலகபா ரிட்டட்டட்டட்டட்டட்டட்ட லிப்பப்பப்பப்பப்ப. நீ முடியாது என்று நினைத்த அந்த பாதையை கர்த்தர் உனக்காக திறக்கிறார். மகளே, நீ சாத்தியமில்லை என்று நினைத்த அதே வழியை கர்த்தர் உனக்காக திறப்புகிறார், திறக்கிறார், திறக்கிறார். ரேபா காத்தாலா. பேதுருவே, எங்க மீன் இல்லையோ அதே கடலிலே கர்த்தர் மறுபடியும் மீன் பிடிக்கும்படி செய்தவர். ஓரா பாலா ரகதல பலஹதா ரிட்டலா சந்தனமலபா உரா பல ஹந்தலமனா ரிட்டலா சந்தலமல கபலகதலபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அனுகூலமான கதவு திறக்கப்படட்டும், அனுகூலமான கதவு திறந்திருக்கிறது. விரிவாக்கத்திற்கு அனுகூலமான கதவு திறந்திருக்கிறது. என்லார்ஜ்மென்ட்க்கு அனுகூலமான கதவு திறந்திருக்கிறது. என்கரேஜ்மென்ட்க்கு அனுகூலமான கதவு திறந்திருக்கிறது. ஓரா பாகாடாடாடா. ரட்சிப்புக்கு அனுகூலமான கதவு திறந்திருக்கிறது. ஓரா பாலா தாலா தாலா ரிததா தாலா ரபா ருண்டலோ சம்பரா தலபல ரிட்டலா பகதலபா ரெடா பவுடா ஹந்தலபா ரிட்டலோ சம்பரோ தலேமோ ரிட்டலா பகந்தலபா லேரே பௌரா ஹந்தலபா ரிடா பகதல. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்ன மறுதலையாமல் என் கட்டளைகளை கை கொண்டபடியால் இதோ உனக்காக திறந்த வாசல வைத்திருக்கிறேன். பிலதெல்பியா சபைக்கு சொன்னாரு. கொஞ்சம் பலன், கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் வைராக்கியம், கொஞ்சம் அனுபவங்கள். ஆனா இதுல என்னை மறுதலியாம, என்ன மறுதலிக்காம என் வசனத்தை கை கொண்டபடியால இதோ திறந்த வாசல உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். திறந்த வாசல முன்பாக வச்சிருக்கேன்.
வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவா. வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவா. வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவா. ஒளி ஒரு வழியா வர்றா, 7 வழியா ஓடி போறா. ஒரு வழியா சத்துரு வர்றானா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறத பார்த்து கர்த்தர் நம்மகிட்ட கிரியை செய்கிறத பார்த்து 7 வழியா தெரிச்சு ஓடுறா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு முன்னாடி 7 வழியை கர்த்தர் அவனை வச்சே திறந்திருக்காரு. அவன் 7 வழியா சாடி ஓடுற, நமக்கு முன்னாடி 7 பாதையை கர்த்தர் திறந்து காமிக்கிறாரு. வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு உண்டாக்குவா. இருண்டு போன உந்தன் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவா. வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவா. வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டா புது வாசல் எனக்கு திறந்திடுவா. வழி காட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழி இதுவே இதில் நடவுகள் என்று சொல்லுகிறவர். வழி நடத்தும் தூய ரட்சிப்பிற்கு கதவை திறக்கிறவர், பிள்ளைகளின் மனமாற்றத்துக்கு கதவை திறக்கிறவர் இயேசுவே. தூய இயேசுவே, பிள்ளைகளின் கற்பத்தை அடைக்கப்பட்ட கற்பத்தை திறந்திருக்கப்பா. இதுவரைக்கும் பெண்டிங் ஆனது, இதுவரைக்கும் முடியாதது, இதுவரைக்கும் க்ளோஸ் பண்ணப்பட்ட ஃபைல்ஸ் திறக்கப்படட்டும், 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 திறக்கப்படட்டும். எங்களோடு பேசும். அடைக்கப்பட்ட வாசல்லாம் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தர் உங்களுக்காக அனுகூலமான கதவை திறப்பாராக. நினைச்சு பார்க்காத நேரத்திலே, எதிர்பார்க்காத நேரத்திலே அனுகூலமான கதவை கர்த்தர் திறப்பாராக. கீப் பிளேயிங். போன மாதம் 1ஆம் தேதி என்னுடைய மனைவியுடைய அம்மா மரித்து போனார்கள். அவர்களை எங்கே அடக்கம் செய்வது என்று பொதுவாக இங்கே மாதிரிலாம் தனியாக கல்லறை தோட்டம் எல்லாம் கிடையாது. கவர்மெண்ட்ல பொதுவாக கொடுத்துருப்பாங்க, மாநகராட்சியிலேருந்து 2-3 இடம் அங்கே தான் அடக்கம் பண்ணுவாங்க. தூத்துக்குடி 2வது தனியாக அடக்கம் பண்ணப்பட்ட நபர் என்றால் 2வது என்னுடைய மாமியார் தான். பொதுவான ஒரு இடத்துல தான், ஒரு யோசனையே இல்லை. ஆனால் சில வருடங்களுக்கு முன்பாக, பல வருடமாக கர்த்தர் ஒரு இடத்தை கொடுத்திருந்தார். வெள்ளப்பட்டி இருக்கிற கிராமத்திலே ஆலயத்திற்காக. சில வருடமாக ஆலயம் கட்ட வேண்டும் என்று பிரயாசங்கள், தீர்க்கதரிசனம், அதற்காக முயற்சிகள், அதற்காக ஜனங்கள் கொடுத்து கொண்டும் இருக்கிற ஒரு பெரிய ஆலயம் கட்டுறதுக்கு. அதற்காக பல தடைகள், அப்ரூவல் காரியத்திற்காக வேலை ஆரம்பிக்க நினைச்சால் ரொம்ப தடை, பிரச்சனை. அது ரொம்ப காடாக தான் இருந்துச்சு, வேலிலாம் போடலை.
அதில் முறையை நானும் மச்சானும் எங்கள் மாமியார் 3 பேர் தான் அதில் ஜோம் பண்ண போயிருந்தோம். அந்த வீடியோ கூட அப்படி இருக்குது. அந்த இடத்துலேருந்து ஜோம் பண்ணுவாங்க. அப்போ தான் புல்லோசரை வச்சுலாம் க்ளீன் பண்ணி வேலி போட்டாங்க. பல வருஷம் அதில் தடையாக இருந்தது. 1ஆம் தேதி மாமியார் மறிக்கிறாங்க. 2ஆம் தேதி அடக்கம் பண்ணப்படுறாங்க. 2ஆம் தேதி அடக்கம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபோன் வருகிறது போலீஸ் நிலையத்திலிருந்து, நாளைக்கு வாங்க. ஏற்கனவே துக்கம்தான். ஆனால் இந்த லேண்ட் சர்ச்சுடைய அப்ரூவல் காரியமாக நினைக்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் இந்த சர்ச் லேண்டு சபை கட்டுற காரியமாக அந்த போலீஸ் வந்து அவங்க அந்த இடத்தை பார்த்து ஆச்சரியமாக ஒரு அனுகூலம். அத்தை மறித்த அடுத்த நாள், அடக்கம் பண்ணப்பட்ட அடுத்த நாள் காலையில் கிடைக்கிறது. மறிக்க அடக்கம் பண்ண போகிற இந்த ஸ்தலத்தில் காலையில் கூலி வெட்டுறதுக்காக காலையில் போட போது அது கலர் தோட்டம் கிடையாது. மனசில் தோணுது, அத்தை எங்கள் அஸ்திபாரத்துடைய கல்லை விதைக்கிறோம். முதல்ல கிறிஸ்து என்கிற கல், 2வது கல் அத்தை. மகிமையான ஆளை எழும்போம். அனுகூலமான கதவை கர்த்தர் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் திறப்பாரு. போன 1ஆம் தேதி மரித்திருக்கிறார்கள். இந்த மாதம் 1ஆம் தேதி அதே இடத்துல ஊழியம் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செஞ்சார். ஒரு சின்ன செட்டு போட்டு அதில் ஸ்தோத்திர கூட்டத்தில் அந்த இடத்துல மீட்டிங்கில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க அடியன் தான் சென்றிருந்தேன். மாலை நேரத்தில் ஸ்தோத்திர கூட்டத்தில் 1ஆம் தேதி அதில் சின்னதாக கட்டி சபை ஊழியம் அங்கே ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செஞ்சார். தொடர்ந்து சீக்கிரத்தில் இந்த வேலைகளில் ஆரம்பித்து கர்த்தர் நடத்துவார். மகிமையான ஒரு பெரிய ஆலை அங்கே கட்டப்படும். கர்த்தர் சில நேரத்தில் பாதகமாக நினச்சி நடந்தது போல் இருக்கும், பாதகமாக இருந்தது போல் இருக்கும். ஆனால் தேவன் சில சாதகமான காரியத்திற்காக, அனுகூலத்திற்காக, சில நன்மையாக கர்த்தர் சில காரியத்தை நமக்காக அனுமதிச்சிருக்கலாம். நன்மையாக அனுமதிச்சிருக்கலாம். அவர் அனுமதித்தது அனுகூலத்திற்காக. ரொம்ப குறிப்புகளை வச்சு பிரசங்கம் பண்ணாமல் என்ன ஆண்டவர் பேச வச்சுட்டு இருக்கிற அதை மட்டும் உங்களுக்கு ரேமாவா கொடுத்துட்டு ஜெபிச்சு ஆசீர்வாதத்தினர் ஊழியத்துக்கு செல்லணும். கிருபை தருவார். அனுகூலமான கதவை ஆண்டவர் திறக்கிறார். ஆங்கிலத்தில் இந்த வசனத்திற்கு பல மொழிபெயர்ப்புகளை கவனித்தேன். I have a great opportunity to do effective work here. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க எனக்கு அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற இடத்துல இப்படி போட்டிருக்கு, I have a great opportunity. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, இங்க வல்லமை உள்ள வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொல்றாரு. அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். A great door and effectual is open unto me. ஒரு பெரிய கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு அனுகூலம் பாராட்டுகிறவர். வேதத்திலே நான் வாசித்த முதலாவது வாசித்த அந்த வசனத்துக்கு பகுதியை நீங்கள் திருப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். சில நேரங்களிலே நமக்கு ஆள் பலம் இருக்கிறதினால், பணபலம் இருப்பதினாலோ, நாம் சொல்வதையெல்லாம் கேட்டு செய்கிறவர்கள் இருப்பதினாலேயோ, நம் பட்சத்திலே சில நன்மையானவர்கள் இருக்கிறார்கள் என்பதனாலேயோ கைகூடி வந்துவிடும் என்ற எண்ணத்தை நம்ம ஒருபோதும் வைக்க முடியாது. அனுகூலம் பண்றது கர்த்தர் தான். சீட்டு மடியில போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் தான் வரும். அதான் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்தினாலே வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமில்லாத வாய்க்க வேண்டாம். கர்த்தருக்கு சித்தமானது மட்டும் அவர் கரத்தினாலே வாய்க்கட்டும். இங்கே எசேக்கியா ஜெபம் பண்றாரு. காரியத்தை தேவன் அனுகூலம் பாராட்டுகிறார் ஜனங்களுக்காக. இதனுடைய ஆரம்ப வசனங்களை கவனித்து பார்த்தால் 2ஆம் வசனம்
2 நாளாக 32 பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆச்சரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணி இருந்தார்கள். அவங்க யோசனை பண்ணி இருந்தாங்க. அவங்களுக்கு மனசுல எண்ணம் இருந்தது. யோசனை தவறல்ல, ஆலோசனை பண்ணுவது தவறல்ல, சிந்திப்பதும் தவறல்ல. நம்ம சிந்திச்சாலாம் நடந்துருமான்லாம் நினைக்க முடியாது. கர்த்தர் செய்ய நினைச்சது தடைப்படாது. என் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. அவங்க ஆலோசனை பண்ணி இருந்திருக்காங்க. அடுத்த வசனம் 3ஆம் வசனம், ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் ஜனங்கள் எருசலேமில் இன்னும் கூடி வராமலும் இருந்தபடியினால் அதன் காலத்தில் அதை ஆசரிக்க கூடாமல் போயிற்று. அவங்க நினைச்சிருந்தாலும் ஆலோசனை பண்ணி இருந்தாலும் கூடவில்லை, கை கூடவில்லை, காரியம் நடக்கவில்லை. பல திட்டம் பண்ணியிருந்தாலும், அவ்வளோ கற்பனை பண்ணி என்னெல்லாமோ பிளான் பண்ணாலும், நம்ம மூளை அப்படி, நம்ம பிரெயின் அப்படி, என்னதான் அஜெண்டாலாம் பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு வந்தாலும் உமது அடியேன் என்னென்ன பேசணுமோ பேசுங்க, எப்படி நடத்தணுமோ நடத்துங்க. ஆனால் திட்டம் பண்ணாலும் ஆவியானவர் நடத்துறாரு, அனுகூலம் பண்றவர். தாவீதுக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு அவ்வளவு விருப்பம். தாவீதுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு அவ்வளவு விருப்பம். என்ன விருப்பம்ங்கிறத விட அவருக்கு நினைப்பு, ஆலயத்தை கட்டணும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். 1 நாளாகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். 1 நாளாகம் 22:7. சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். நினைச்சது நடந்துச்சா? தாவீது நினைச்சாரு. சிலத்துல நம்ம நினைப்பு நடக்காது, நடக்காம போட்டு. அப்பதான் கர்த்தர் நினைச்சது நடக்கும். தேவன் செய்ய நினைச்சது ஒன்றும் தடைப்படாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகளும் என் நினைவுகள் அல்ல. ஏங்க இவருக்கு பணம் இல்லாதனாலயா, பொண்ணு இல்லாதனாலயா, கட்டுறதுக்கு ஆள் இல்லாதனாலயா கட்ட முடியல? சாலமோன் தாவீதுக்கு நல்ல ராஜா, பிரமாண்டமான ராஜா, நல்ல வெல்த் உள்ள ராஜா, சொத்து பத்து உள்ள ராஜா, ஆலயத்துக்காக சேர்த்து வச்சது அவ்வளவு. அப்பா, பல ஆயிரம் கோடி மதிப்பு ஆலயத்துக்காக சேர்த்து வச்சதை மட்டும், அவர் சேர்த்து வச்சது மட்டும் இந்த உள்ள காலத்தில் நம்ம சர்ச்சை சாதாரணமாக சர்ச்சை கட்டணும்னா நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு குறைஞ்சபட்சம் ஃபுல் கணக்கு தெரியாது, ஒரு 1000 சர்ச்சாவது சிம்பிளாக நல்லா கட்டிக்கலாம். அவர் தனி ஆளாக சேர்த்து வச்சது அவ்வளவு. ஆலயம் கட்டணும்னு நினைச்சாரு. ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தை நினைத்திருந்தேன். நினைச்சது நடந்துச்சா? நடக்கல. ஏன் நடக்கல? பொண்ணு இருந்தாலும் வெள்ளி இருந்தாலும், மரம் இருந்தாலும் மர விலைக்கு மரம், பொண்ணு விலைக்கு பொண்ணு, வெள்ளி விலைக்கு வெள்ளி, வெண்கல விலைக்கு வெண்கலம், தங்க விலைக்கு தங்கு எல்லாம் இருந்தாலும் அனுகூலம் எப்போ இருக்கோ அப்பந்தான் நடக்கும். அனுகூலம் பண்ற கர்த்தர் எப்போ அனுகூலம் பண்ற அப்பந்தான் நடக்கும். பிரயாசப்படுங்கள், முயற்சி எடுங்கள். பல நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் நம்ம நினைச்ச நேரத்தில் நடக்கணும்னு நம்ம நினைப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நீங்கள் எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்களுக்கு நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன். அது தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. தேவன் முன்குறிச்ச நேரத்தில், தேவன் நினைக்கிற நேரத்தில், அவர் நிர்ணயித்த நேரத்தில் நடக்கட்டும். ஆண்டவரே, ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சாரு, எல்லாம் இருந்துச்சு. 8ஆம் வசனம் 1 நாளாகம் 22:8. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினா நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையில சிந்த பண்ணினாய். வசனம் 14 சாலமோனை பார்த்து தான், பையனை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறார். 14ஆம் வசனம், இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன்னையும்
சிறுமையில் இருக்கும் போதே ஆலயத்துக்காக சேர்த்து வச்சாரு தாவீது. கட்ட முடிஞ்சதா? நினைச்சாலும் கட்ட முடியல, சேர்த்து வச்சாலும் கட்ட முடியல. $10,00,000 வெள்ளியும் நிறுத்து முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும், சில வேலைக்காக அது வாங்கணும் இது வாங்கணும் அதை கட்டணும்னு சேர்த்து வச்சாலும், சேர்த்து வச்சதை வச்சு கட்டுறதை விட தேவன் அனுகூலம் பாராட்டுறதை வச்சு கட்டுறது தான் மேல். அனுபவித்தவர்களுக்கு தெரியும். மரங்களையும் கற்களையும் சவதரித்து வைத்தேன், நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். ஆனாலும் அனுகூலம் எப்ப நடந்துச்சு தெரியுமா? சாலமோன் ஆலயத்தை கட்டினாரு, பிரம்மாண்டமா, அவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயம். எப்படி கட்டினாரு? சாலமோன் ஞானம் இருந்தனாலயா? சாலமோன் பெரிய ராஜா அதனாலயா? அப்பா எல்லாத்தையும் சேர்த்து வச்சனாலயா? சுய அறிவும் சுய பலனும் சுய திட்டமும் தேவ திட்டத்திற்கு தேவ கிரியைக்கு ஒப்பிடவே முடியாது. சாலமோன் ஆலயத்தை அரண்மனையும் கெட்டி முடிப்பதற்கு காரணம் 2 நாளாகமம் 7:11 2 நாளாகமம் 7:11 இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாயிருந்தது எல்லாம் அனுகூலமாயிற்று. கர்த்தர் அனுகூலம் பண்ணாமல் நினைச்சது நடக்காது. நினைச்சது கர்த்தர் நேரத்தில் நடக்கிறது. நினைச்சாரு தாவீது, அவர் நேரத்தில் நடக்கல. ஆனா தேவன் எப்போ அனுகூலம் பாராட்டினாரோ அந்த அனுகூலத்தின் காலத்தில் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். சாலமோன் செய்ய மனதா இருந்தது எல்லாம் அனுகூலம் ஆயிற்று. அப்போ தேவன் அனுகூலம் பண்றாரு. அனுகூலம் பண்றதுக்கு காலம், எல்லாவற்றையும் அதிர்தன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து இருக்கிறாரே. கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் பாராட்டுகிறவர், அனுகூலம் பாராட்டுகிறவர். அவனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். பவுலுக்கு அனுகூலம் பாராட்டின அனுகூலமான திறந்த வாசல் வச்சிருந்தார். சாலமோன் ஆலயத்தையோ அரண்மனையும் கெட்டுறதுக்கு அனுகூலம் பண்ணின கர்த்தர் எசேக்கியாவின் காலத்தில் ஜனங்களுக்கு அனுகூலம் பண்ணினவர். ஜனங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் வசனத்தை கவனித்து பார்த்தால் 2 ராஜாக்கள் 18:7 2 ராஜாக்கள் 18:7 ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் போகிற இடமெங்கும் எசேக்கியா ராஜாவுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. நீங்கள் போற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாவதாக. காரணம், இவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 3ஆம் வசனம், கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். மனுஷன் பார்வைக்கு செம்மையானது மாதிரி செஞ்சிடலாம், செஞ்ச மாதிரி நடிச்சிடலாம். ஆனா தேவன் இருதயத்தை சிந்தையை பார்க்கிறவர். தேவன் பார்வைக்கு செம்மையான நன்மையானதை செஞ்சாரு. இந்த எசேக்கியா அனுகூலமானதுக்கு முன்னாடி இவன் கர்த்தன் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சான். 4ஆம் வசனம், அவன் மேடைகளை அகற்றினான், சிலைகளை தகர்த்தான். விக்கிரகத்தை எனக்கு சம்பந்தம் இல்லை, விக்கிரக தோப்புகளை வெட்டினான். அசுத்த விக்கிரகங்கள், அருவருக்கப்பட்ட தெய்வங்கள், நம் பலி செலுத்தக்கூடிய மேடைகள் எல்லாம் தகர்த்து போட்டான். ஒரு சுத்திகரிப்புக்கு இடம் கொடுத்தவன். 3வது 5ஆம் வசனம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையினாலே, தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, ராஜாவா இருக்கிறார், தன் பலத்தையோ படையையோ நம்பாமல் கர்த்தரை நம்பினான். அனுகூலம் கர்த்தரிடத்திலிருந்து. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சுறாரு. பவுல் நடுறாரு, அப்போலோ நீர் பாய்ச்சுறாரு. அனுகூலம் இவர்களிடத்திலிருந்து அல்ல, அனுகூலம் விளையச் செய்கிற கர்த்தரிடத்திலிருந்து. அனுகூலம் பண்ணுகிறவர் கர்த்தர். 6ஆம் வசனம், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து.
கர்த்தர் மோசே கற்பித்த அவருடைய கற்பனை எல்லாம் கை கொண்டு நடந்தான். இந்த எசேக்கியாவை கவனிக்கிறோம். அவன் காரியம் அனுகூலமாய் முடிவதற்கு அவனுடைய நிலைமை 4வது என்ன? கர்த்தரை விட்டு பின்வாங்கல. எந்த சூழ்நிலையிலையும் தேவனை விட்டு ஒருபோதும் பின்வாங்காமல், வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு பாராமல் இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தான். ஆகையால் இந்த வார்த்தை முக்கியம். தேவன் சிலவற்றை எதிர்பார்க்கிற, நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். எதனால கர்த்தர் கூட இருந்தாரு? கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சனால. 3வது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தாரு. 4வது, கர்த்தரை விட்டு பின்வாங்கல, கற்பனை எல்லாம் செஞ்சாரு. ஆகையால் கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் கூட இருக்குன்னா சில வழி இருக்குல்ல. இப்போ நம்ம கூட ஒருத்தர் வரணும், ரொம்ப திட்டிக்கிட்டே அவர் வந்து நம்ம கூட வருவார்னு நினைக்கிங்க. நம்மளை எப்பவும் ஏசிக்கிட்டே, நம்மளை எப்பவும் மற்றவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு, கோவப்பட்டு நம்ம செய்யறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்க நம்ம எப்படி பக்கத்தில் வைப்போம், பக்கத்தில் கூட்டு போவோம், பக்கத்தில் பேசுவோம்? தேவனுக்கு பிரியம் இல்லாத நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அவர் எப்படி நம்ம கூட இருப்பாரு? புரியுதா? தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாம் நம்மகிட்டே, நம்ம குடும்பத்தில், நம்ம எல்லாத்துலையும் இருந்துச்சுன்னா அவர் இருக்க மாட்டார். அப்ப தேவன் கூட இருக்கிறாரு. இப்பதான் கூட இருந்தபடினால் அவன் போகிற இடம் எங்கும் அனுகூலம் உண்டாயிற்று. இவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்துட்டோம் பாஸ்டர், முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம், நடக்கலையே. நடக்கணுமா? விக்கிரத்தை விட்டுருங்க, தேவன் பார்வைக்கு செம்மையானதை செய்யுங்க. நீங்க எடுக்கிற முயற்சியை விட, நீங்க எடுக்கிற முயற்சி ட்ரீட்மெண்ட்டையும் விட கர்த்தர் அனுகூலம் பாராட்டுவார்னு சொல்றேன். அனுகூலம் பண்ற நேரத்தில் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் கூட, பிரயாசத்தையும் விட தேவன் அனுக்கிரகம். இந்த ஒரு பகுதியை சொல்லி நிவர்த்தி செய்ய விரும்புகிறேன். எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் பாராட்டினார். 2 நாளாக 30-20 அனுகூலம் பாராட்டினார். அவர்கள் யோசனை பண்ணாங்க, காரியம் கைகூடி வரல. 19ஆம் வசனத்தை கவனிப்போம். 19, எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். பாவ மன்னிப்பு ஜெபம் பண்றாரு. ரொம்ப ஓவர் பரிசுத்தம் கூட வரட்டாலும் பரவாயில்ல, பரிசுத்த ஸ்தலத்துக்கேற்ற சுத்தாங்கம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகத்தக்க அளவுக்குரிய அத்தனை சுத்தம் கூட இல்லாதிருந்தாலும் பரவாயில்ல, அவர் கர்த்தரை தேடும்படிக்கு இருதயத்தை நேராக்கினவர்கள். யாருக்கு அனுகூலம் வந்துச்சு தெரியுமா? கர்த்தரை தேடும்படிக்கு இருதயத்தை நேராக்கினவர்களுக்கு. கர்த்தரை தேடும்படி இருதயத்தை நேராக்கினவர்களுக்கு. சவுல் செத்து போனா சவுளை ஒருத்தன் கொன்னா அப்படின்னு போட்டிருக்கு சில இடத்துல, அவன் சம்பவத்தில் பார்க்கும்போது. ஆனால் நாளாகமத்தில் பார்க்குறோம், அவன் அந்நியானம் பார்க்குறவனை தேடி போன அப்படின்னா கர்த்தர் அவனை கொன்னு, கர்த்தரே போட்டு தள்ளாருன்னு போட்டிருக்கு பைபிளில் சவுலை. ஏன் கர்த்தர் போட்டு தள்ளாருன்னு போட்டிருக்கு? அவன் அந்நியானம் பார்க்குறவன் தேடி போனான், குறி காக்கிறவனுக்கு குறி சொல்றவளை தேடி போனபடினால். இப்படி ஒரு மாதிரி பாக்கிய 13ஆம் அதிகாரம் 10 அதிகாரம் 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 நாளாகமம் 10-14 சவுலின் முடிவை குறித்து இங்கே எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசான் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். அதற்காக அவனை கொன்று. எதற்காக கொன்னாரு? 1 நாளாகமம் 10-14. அதற்காக அவனை கொன்று. எதற்காக கொன்னாரு? முந்தின வசனம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தம் செத்து போனான். வசனம் இருக்கு, தேவன் இருக்க நிறைய பேசுவார், ஊழியர் மூலமா பேசுவார், சொப்பனத்தின் மூலமா பேசுவார். அவ்வளோ பரிசுத்த வேதாந்தத்தில் இத்தனை ஆயிரக்கணக்கான வசனம் இருக்கு.
எரேமியாவின் புஸ்தகம் வேதத்தில் சொல்லுது, காரியம் அவன் கர்த்தரை தேடினபடியால் காரியத்தை வாய்க்க பண்ணார் ஆசாவை குறித்து போட்டிருக்கு. எரேமியா 10:21 வசனத்தை கவனிங்கள். எரேமியா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மெய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள், ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய். கர்த்தரை தேடலைன்னா காரியம் வாய்க்காது. கர்த்தரை தேடுங்க, காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கட்டும் அவ்வளோ பிரயாசம். ஆனால் நமக்கு மனுஷ தயவு தேவை, மனித அனுகூலம் தேவை. கர்த்தர் மனுஷன் மூலமாக நிறைய அனுகூலத்தை பாராட்டுறார். ஆனால் முன்னுரிமை தேடுறது கர்த்தரை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் பாராட்டுவார். அனுகூலம் பாராட்டுறதுக்கு எசேக்கியாவின் அனுபவத்திலிருந்து கவனிச்சோம். இங்கே கர்த்தரை தேடுறதுக்கு இருதயத்தை நேராக்கி, கர்த்தரை தேடுறதுக்கு இருதயத்தை நேராக்கி, கர்த்தர் வருவதை இஸ் a source of blessings. அதன் வாய்ப்புகளுக்கு உறைவிடம், ஆசீர்வாதத்துக்கு உறைவிடம். எலியாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்த காக்கா அல்ல சோர்ஸ், காகத்தை அனுப்பின கர்த்தர். நம்முடைய நம்பிக்கை உலகத்தின் மேல் பொருள் மேல் போய்விடாமல் கர்த்தர் ஒருவரை மாத்திரம் நம்பி வாழ, தேவனால் கொடுக்கப்படுகிற அனுகூலத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாயிருப்பார், அனுகூலமாயிருப்பார். அனுகூலமான கதவு உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை இந்த கட்டளைகளின்படி நடக்கவில்லை என்றால் நடக்க ஒப்பு கொடுத்துருங்க. இந்த கட்டளைகளை நான் கை கொண்டு வரேன், இன்னைக்கு போதிச்ச கட்டளைகளை நான் கை கொண்டு வர்றேன். அப்போ இன்னும் அதை கை கொள்ள உறுதியாக இருக்க கர்த்தர் கிருபை தருவார். கை கொண்டுட்டு வந்தேன் ஆனால் விட்டுட்டேன், மறுபடியும் கர்த்தரை தேடுறதுக்கு கர்த்தர் ஒருவரே நம்பி இருந்துட்டு பின்வாங்காமல் வார்த்தைகளை கை கொண்டுட்டு மறுபடியும் நடக்க, காரியம் அனுகூலமாக்கப்படுகிற அந்த தேவனுக்குள் அடங்கியிருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். உங்கள் காரியம் கர்த்தரால் அனுகூலமாய் வாய்ப்பதாக, காரிய சக்தி கர்த்தரால் வருவதாக. தேவன் தம்முடைய தூதனை முன்பதாக அனுப்பி பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார். கர்த்தராக வாய்க்க பண்ணுகிறவர், அனுகூலம் பாராட்டுகிறவர். வனாந்தரத்தில் நிமிர்ந்து நிற்கும் பலகைகள் என்று யாத்திராகம் 26:15 பார்க்குறோம். நிமிர்ந்து நிற்கும் பலகைகள். பலகை தனியாக நிமிர்ந்து நிற்குமாமா? என்ன கொஞ்சம் கவனிங்களேன். இந்த நோட் வச்சுருக்கேன் கையில், இவ பலகைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கவனிங்களேன், இந்த நோட்டு கையில் வச்சுருக்கேன். ப்ளீஸ் லுக் அட் மீ, பாருங்களேன். இது நிற்குமா? இல்லை எல்லா பலகைலாம் தனியாக வச்சா நிற்குமா? விழுந்துருது. ஏன் விழுது? ஆசிரியர் கூடத்தில் சுற்றிலும் பலகை, சுற்றிலும் பலகை, பலகை நிமிர்ந்து நிற்குது. காரணம் ஒன்றுக்கு ஒன்றுக்கு இணைப்பு. அது மட்டும் நிற்குமா? இல்லை. பைபிள் சொல்லுது பாதம், பாதம் பாதம் இல்லாமல் நிற்காது. நமக்கு இந்த 2 காலில் பாதம் இல்லாமல் நம்ம நிற்க முடியும்னு நிற்கிங்க. நம்ம இதுக்கு ஒரு பாதம் இருந்தாலும் நிற்குது, எதுண்ட பொத்துன்னு விழுந்துடும். இந்த பாதம் தான் அனுகூலம் பண்ணுகிற கர்த்தரின் பாதம், அனுக்கிரகம் பாராட்டுகிற தேவ கிருபை. வனாந்தரத்தில் பலகைகளாகி நிற்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறது பாதமாகிய தேவ கிருபை, தேவ தயவு. அப்போ அனுகூலம் பண்ணுறது கர்த்தர் தான். நாம் தேவ சமூகத்தில் ஜெப நிலைமையோடு முழங்கால் படிடுவோம். ஏற்கனவே பாடல் பாடி ஜெபம் பண்ணிட்டோம், அதனால் சுருக்கமாக ஒரு ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து அடியேனும் சபையும் நாமும் தேவனுடைய அனுகூலமான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை தருவார். அப்படி சில வினாடிகள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்ப. ஆண்டவரே, என் இருதயத்தை உங்களை தேடுறதுக்கு ஒருமுகப்படுத்துகிறேன், உங்களை தேடுறதுக்கு ஒருமுகப்படுத்துகிறேன். எந்த காரியமானாலும் கர்த்தரை தேடுறதுக்கு ஒருமுகப்படுத்துகிறேன். எங்களுக்கு மனுஷ ஒத்தாசை தேவைதான், மனுஷ ஆலோசனை தேவைதான். ஆனால் எங்கள் இருதயத்தை உங்களை நோக்கி பார்க்கறதுக்கு தேடுறதுக்கு ஒருமுகப்படுத்துகிற ஆண்டவரே ஒப்பு கொடுப்போம். முடிந்தால் நேர்முழங்கள் படியிட முடிஞ்சால் நேர்முழங்கள் படிக்கிட்டு என்னென்ன வார்த்தைகள் உங்களோடு பேசப்பட்டதோ
அதை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். லா பரா ஹலா பலா சந்தரா பலா கதரா ரேகலபல சம்பரா கதலா பலா ஹந்தரபா. ஹல்லேலூயா. அனுகூலம் பண்ணுகிறவர், அனுகூலம் பண்ணுகிறவர், அனுகூலம் பண்ணுகிறவர். ஆண்டவரே, உங்க அனுகூல நேரத்திற்கு, உங்க அனுகூலமான கிரியைக்கு காத்திருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. லரபகதரபக. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு. தேவனையே நம்புவேன் சொல்லுகிறவர்கள் பாடும். நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன். வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிறவர். எலியேசருக்கு கர்த்தர் நேர்வழியாய் நடத்தி காரியத்தை வாய்க்க பண்ணினீரே, காரியத்தை வாய்க்க பண்ணினீரே. நம்புவேன் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசு ஒருவரை. இருதயத்தை ஒருமுகப்படுத்தின காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்காத நிலைமையில் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதில் காரியம் வாய்ப்பதற்கான வழிகள் இருக்கே. ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுத்துட்றோம். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் நேரத்தில் அடியேன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அனுகூலமான கதவை திறக்கிறவர். எந்தெந்த இடங்கள்லாம் அனுகூலம் இல்லாமல் பூட்டி போடப்பட்டிருந்ததோ, வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சோ, சாத்தியம் இல்லாது இருந்ததோ, அந்த இடங்களில் இந்த நாளிலிருந்து ஆண்டவரே கர்த்தர் அனுகூல கதவை திறப்பீராக, அனுகூல கதவை திறப்பீராக. ரொம்ப நாட்களா இந்த அனுகூல கதவு அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களப்பா. அனுகூலமே இல்லாத இருக்கிறாங்களே. நோ வே, நோ சான்ஸ், நோ ஸ்கோப், நோ ஹோப். நம்பிக்கையும் வாய்ப்பும் இல்லாம இருக்கிறாங்களே. கர்த்தர் வழிகளை திறங்க ஆண்டவரே, வழிகளை திறங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடைப்புகளை தகர்க்கிறவர். உடைய பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை உண்டு பண்ணிடுங்க. கிருபை இவர்களோடு இருக்கட்டும். இந்த வாரத்தின் எல்லா நிகழ்வுகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவ கிருபையை கொடுங்க. பிரயாண பாதுகாப்பை கொடுங்க. எங்களுக்கு இந்த வாரத்துக்காக கொடுத்த ரேமா வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அனுகூலமான கதவை திறக்கிறவர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையை நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதாகாலமும் கூட இருப்பாராக. ஆமென்.